Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah hamdan kathira wa subhanallahi bukratan wa asila wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi'idhnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu alaykum anfusakum la yadurrukum man dhalla idha ihtadaytum. Sadaqallahul Mawlana al-Azim. وقال النبي صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله حجاب. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக இங்கே முன்னமே வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் பிறந்த சாதாரணமான மனிதர்கள் முதல் ஆக உயர்ந்த மனிதர்கள் வரை எல்லோரும் விரும்பக்கூடியது நிம்மதியை. எல்லோரும் சொல்கிறார்கள் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று. நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை என்பதே இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வாறு இருந்தும் பிறகு ஏன் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள் மனிதர்கள்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இல்லை. தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இல்லை என்பதற்கான அடையாளம் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனம் அழுத்தம் கூடி போயிருக்கிறது. நிம்மதி இல்லை என்பதற்கான அடையாளம் சின்ன சின்ன காரியத்திலும் கூட தாங்க முடியாத ஒரு நிலைப்பாடு தனி மனித வாழ்க்கையில் நிம்மதி இல்லாததற்கான அடையாளம். பணம் இருந்தும், வீடு இருந்தும், சம்பாத்தியம் இருந்தும், எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இதுவெல்லாம் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்பதற்கான அடையாளம். சண்டை சச்சரவுகளும் நிறைய வாக்குவாதங்களும் குடும்பங்களில் நிம்மதி இல்லை என்பதை காட்டுகிறது. நம்பிக்கையின்மை,
விமர்சனங்கள், போட்டி போராமை சமூகத்தில் நிம்மதியை இழந்து விட செய்கிறது என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நிம்மதி என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் இல்லை, குடும்பங்களிலும் இல்லை, சமூகத்திலும் இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழக்கூடிய மனிதர்கள் நிம்மதியை விரும்புகிறார்கள். மார்க்க நிம்மதியோடு வாழ வழி சொல்லி தருகிறது. அல்லாஹ் மனிதர்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதிக்கான அத்தனை வழிகளையும் காட்டி சென்றிருக்கிறார்கள். இப்படி இருந்தும் பிறகு ஏன் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள் இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள்? காரணங்களை சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையிலே நிம்மதி இழப்பது எதனால் என்பது சம்பந்தமான செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் நிம்மதி இழப்பதற்கான பிரதானமான காரணம் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூக நிலையாக இருக்கட்டும், எதிலையும் நிம்மதி இல்லை. நிம்மதி இழப்பதற்கான பிரதானமான காரியம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய அநியாயம். இன்னைக்கு மனித வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில், குடும்பங்களில், பொது காரியங்களில் நிம்மதி இழப்பதற்கான காரியமாக மார்க்க அறிஞர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை சொல்லி தருகிறார். மனிதர்கள் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறது, அது தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும், குடும்பங்களிலும், சமூகத்திலும் நிம்மதியை இழக்கச் செய்து விடுகிறது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தர்றார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம செய்யக்கூடிய சில செயல்கள் இருக்கு, அது நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே வரக்கூடாது. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அந்த செயல் வராமல் பாதுகாத்து வாழ வேண்டும். அது விஷயத்துல எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி கவனம் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த செயலை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நிம்மதி போயிடும், பாவங்கள் கூடிரும், பரக்கத்து குறைஞ்சிரும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் வராமல் பாதுகாக்க வேண்டிய ரொம்ப மோசமான செயல் என்னன்னா, யாருக்கும் அநியாயம் செய்திடாதீங்க. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த நிலையிலே நீங்க அநியாயம் செஞ்சிடாதீங்க. அநியாயம் என்பது ஒரு மூமின்களிடத்தில், அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வரவே கூடாத, வாழ்க்கையில வரவே கூடாத ஒரு செயல் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்று மார்க்கம் சொல்லுது. அநியாயம் என்பது உங்களுடைய சொல்லிலும் வரக்கூடாது, அநியாயம் என்பது உங்களுடைய செயலிலும் வரக்கூடாது, அநியாயம் என்பது பிறர் மனிதனுடைய உரிமையிலையும் வரவே கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதை குறித்து அல்லாஹ் சொல்ல வரும் பொழுது ஹதீஸே குதுசியில் அல்லாஹ் சொல்றான். ஹதீஸே குதுசியில் அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம், திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், யா இபாதி, யா இபாதி இன்னி அர்ரம்து ظுல்மன் அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா. என்னுடைய நல்லடியார்களே, என்னுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்வதை நான் ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். ஒரு மனிதர் பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்வதை நான் தடை செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை அழகா சொல்றான், ஃபலா துலாலிமு. எனவே மக்களே, யாருக்கும் நீங்க அநியாயம் செய்து விடாதீர்கள், யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஹதீஸை குதுசியில் சொல்லி தருவதாக இமாம் முஸ்லிம் தங்களுடைய கிதாபிலே இந்த ஹதீஸை பதிவு செய்வார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் அநியாயம் அது வரவே கூடாது என்கிறான். அநியாயம் வரவே கூடாது.
குடும்பங்களில் அந்த அநியாயம் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். பொது காரியங்களில் அநியாயம் செய்வதை குறித்து உங்களுக்கு தனி கவனம் இருக்க வேண்டும் என்று ரப்பு சொல்லித் தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதற்கான வழிகளை சொல்ல வருகிற போது இங்கே ஒரு செய்தியை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மதுலூம, மக்களே, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அந்த கெட்ட துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவர் அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறார், மனம் நொந்து போய் இருக்கிறார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையின் விளைவு இருக்கிறது, அது உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடும். எனவே அநீதி இழைக்கப்பட்டவருடைய அந்த கெட்ட துவாவை மக்களே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட துவாவுக்கும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வதற்கும் இடையில் எந்த ஒரு திடையும் எந்த ஒரு தடையும் இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் பயந்து வாழுங்கள் என்கிறார்கள். யாருடைய கெட்ட துவாவுக்கும் நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகளை சொல்லித் தருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சமுதாயத்துக்கு சொல்லிட்டு மட்டும் போகல, தான் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். மக்களுக்கு முன்னால் தான் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நீதிக்கு மது உருவமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றிலே ஒரு அழகான சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு நெருக்கமான நேரம், தங்களுடைய கால்களை ஊண்டி நடக்க இயலாத காலகட்டம். 2 சஹாபிகளுடைய தோல் புஜத்தில் கையலை போட்டு பள்ளிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டு மெம்பரிலே உட்கார வைக்கப்பட்டு மக்களை பார்த்து கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மக்களே, நான் நீதத்திற்கு மாற்றமாக அநியாயமாக உங்களை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேனா? அப்படி சொல்லி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடமாவது காசு வாங்கி இருந்து அதை நான் கொடுக்க மறந்திருந்தால் அவர்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளட்டும் என்கிறார்கள். யாரையாவது நான் அடித்திருந்தால் நான் என்னுடைய சட்டையை கழட்டுகிறேன், அவர்கள் அடித்துக் கொள்ளட்டும் என்கிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி எழுந்தார், சொன்னார், நாயகமே, எனக்கு ஒரு 3 திர்கம் நீங்க தர வேண்டியது இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் கேட்டான். ஒரு யாசகர் உங்களிடத்தில் வந்து யாசகம் கேட்டார், நீங்கள் உங்களுடைய ஜேபை பார்த்தீங்க, உங்கள்கிட்ட பணம் இல்ல, 3 திர்கம் கொடுங்க நான் தரேன் என்று சொல்லி இருந்தீர்கள். இந்த நாள் இந்த இடம் என்று அந்த சஹாபி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, 3 திர்கம் கொடுங்க, 3 திர்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் விடல. இது குறித்து என்னுடைய ரப்பு நாளைக்கு என்னிடத்தில் கேட்டால் என்னிடத்தில் அதற்கான சரியான பதில் என்னிடத்தில் இல்லை, எனவே நீங்கள் 3 திர்கம் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு சஹாபி இருந்துருச்சார், நாயகமே, நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு, உங்கள்கிட்ட நான் வாங்கியிருந்தேன்,
நீங்க அதற்கு பிறகு கேட்கவே இல்லை, நான் உங்களுக்கு பணம் தரணும் நாயகமே அப்படின்னு சொன்ன போது அப்பவும் அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, எப்ப வாங்குனீங்க? அந்த சஹாபி தெளிவான ஒரு விவரத்தை சொன்ன பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை கூப்பிட்டு அந்த காசை வாங்கிக்கன்னு சொன்னாங்க. சகைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொடர்ந்து அந்த சம்பவம் நீடிக்குது. இன்னொரு சஹாபி எந்திரிச்சார். இன்னொரு அறிவிப்புல ஹஜ்ரத் உக்காசா என்று வருது. உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்திரிச்சாங்க. நாயகமே, பத்ருடைய போர்ல நீங்க எல்லாத்தையும் சப்பா நிக்க சொன்னீங்க. நீங்க சப்ப சரி செய்யும் பொழுது உங்களுடைய கையில ஒரு சின்ன குச்சி இருந்துச்சு. அந்த சப்ப சரி செய்யும் போது அந்த குச்சியை வச்சு என்னுடைய வயிற்றுல ஒரு குத்து குத்திட்டீங்க. அது சரியான வலி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்க. ரசூல் கேட்டாங்க, என்ன செய்யணும்? நான் பகரம் வாங்க வேண்டும் நாயகமேன்னாங்க. அதே மாதிரி நானும் குத்தணும் நாயகமேன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லி தன்னுடைய சட்டையை தூக்கி காட்டினாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்த இடத்துல போய் உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முத்தமிட்டாங்க. சொன்னார்கள், நாயகமே, உங்களை பழி வாங்கறதுக்காண்டி நான் இப்படி செய்யல, உங்களை அணைச்சு ஒரு முத்தமிடணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை, அதுக்காண்டிதான் இப்படி செஞ்ச நாயகமே என்று அந்த சஹாபி சொன்னதாக வரலாறுல பார்க்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க? தங்களுடைய மூத்துக்கு நெருக்கமான காலத்துல, தங்களுடைய கால கூண்டு ஊட முடியாத நேரத்துல சஹாபிகளை எல்லாம் கூட்டி, நான் ஏதாவது யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறேனா, யாருக்காவது அடிச்சிருக்கிறேனா, யாருடைய பணத்தையாவது வாங்கியிருக்கிறேனா அப்படின்னு ஏன் கேட்கணும்? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனம் அறிந்து யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு அந்த அச்சத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டார்கள். அப்படியே அநியாயம் செய்தவராக இருந்தால் அதனுடைய விளைவை கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்ற ஒரு பயத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை சஹாபிகளையும் கூப்பிட்டு தான் செய்த அந்த அநியாயம் ஏதாவது உண்டா என்பதை கேட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க. நம்மளுடைய வாழ்க்கையில யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறோமா? அநியாயமா யாரையாவது பேசி இருக்கிறோமா? கடும் சொற்களால் யாரையாவது காயப்படுத்தி இருக்கிறோமா? யாருடைய காசியாவது இடத்தையாவது சொத்தையாவது அபகரிச்சிருக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு பயம் வரணும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் கல்வியில உயர்ந்திருக்கலாம், பதவியில உயர்ந்திருக்கலாம், சொத்து செல்வத்துல உயர்ந்திருக்கலாம், பெரும் பெரும் பதவிகள்ல பலவிதமான உயர்வுகள்ல இருந்தாலும் பிறருடைய மனம் நொந்து வாயின் வழியாக வரக்கூடிய அந்த வாக்கில் ஒரு மனிதன் விழுந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வே பாழாகிவிடும் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தரும். அந்த பயம் வரணும் நமக்கு. யாருக்காவது நம்ம அநியாயம் பண்ணி இருக்கிறோமா? யாரையாவது அநியாயம் பேசி இருக்கிறோமா? காயப்படுத்தி இருக்கிறோமா? இன்னைக்கு சர்வ சாதாரணமா போச்சு. அந்த பயம் எல்லாம் இப்ப யாருக்குமே இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூபா நகருக்கு பொறுப்பாளராக சையதுனா சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநராக, கூபா நகருடைய ஆளுநராக சையதுனா சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அங்க போன பிறகு அவங்க பேர்ல சில குற்றச்சாட்டுகள் ஜனாதிபதிக்கு வந்துச்சு. அவங்க நீதமா நடக்கிறது இல்ல, எதையுமே மக்களுக்கு தோதுவா செய்யறது இல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லை என்று நிறைய குற்றச்சாட்டுகள் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேர்ல சையதுனா ஜனாதிபதிக்கு வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி வந்த அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படின்னு விசாரிச்சு சொல்றதுக்காண்டி இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புனாங்க. அங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க, கூபா நகர்ல வாழக்கூடிய மக்களிடத்துல அங்க இருக்கக்கூடிய ஆளுநரை பத்தி விசாரிங்க, சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பத்தி. அவர் எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி ஆட்சி செய்யறாங்க, ஆட்சியினுடைய காரியங்கள்ல மக்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க, சேவை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்து வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புறாங்க. அனுப்பும் போதே சொன்னாங்க, நீங்க அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு வாங்கன்னு. அந்த மனிதர் வந்தார். அங்க வந்து விசாரிச்ச போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது
சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள், இல்லாததும் பொல்லாதுமாக அவருக்கு பிடிக்காதவர்கள் யாரோ சொல்லி இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிய வந்தது. உடனே வந்த மனிதர், யார் ஜனாதிபதி அனுப்பி வச்சாரோ அந்த மனிதர் ஒரு நாள் என்ன செஞ்சாரு, கூபா நகரத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினார். ஒரு இடத்துல கூட்டி அங்கே ஆட்சியாளராக இருக்கக்கூடிய, ஆளுநராக இருக்கக்கூடிய சாதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மேடையில உட்கார வச்சு பொதுமக்களிடத்துல பொதுவா இவ்வளவு காலமா ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் தனிப்பட்ட முறையில விசாரிச்சுட்டாங்க. இப்போ கூபா நகர்ல உள்ள மக்களை எல்லாம் ஒண்ணு கூட்டி அவரையும் உட்கார வச்சு, சாதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் உட்கார வச்சு கேட்டாங்க, உங்களுடைய இந்த நகரத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய சாதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களிடத்துல எப்படி நடந்துகிறாரு, எப்படி ஆட்சி செய்யறாரு, உங்களுக்கு உங்க விஷயத்துல அவர்களுடைய சேவை எப்படி இருக்கு என்று விசாரிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர், அவர் பேரு கதாதா என்பவர், அவர் எந்திரிச்சு சொன்னார், சாதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீதமாக நடக்கல, நீதமாக ஆட்சி செய்யல, அநியாயமாக ஆட்சி செய்யறாரு. அதே போல அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில நீதமா பங்கு வைக்கிறது இல்ல, அவர் அப்படி செய்யறது இல்ல, இப்படி செய்யறது இல்ல என்று நிறைய செய்திகளை சாதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னிலையிலே அவர் நிறைய குற்றச்சாட்டை சொன்னார். கதாதா அவர் சொன்ன குற்றச்சாட்டை எல்லாம் சாதிர் ரலியல்லாஹு கேட்டுட்டு மன நொந்து போயிட்டான். ஏன்னா ஒரு பகுதியில ஆளுநராக இருந்து மக்களை அனுசரிச்சு அந்த நிர்வாகத்தினுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய காரியங்களை எல்லாம் சரியா செய்வதோடு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த எல்லா காரியத்தையும் கரெக்டா செய்யணுங்கிறதுக்காண்டி தூக்கத்தையும் இழந்து எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு ஆட்சி செஞ்சும் இங்க வாழக்கூடிய ஒரு மனிதர் இவர் இப்படி அபாண்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை நம்ம மீது வச்சுட்டாரு அப்படின்னு மன நொந்து போன சாதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சபையிலே சொன்னாங்க, கையேந்தி துஆ செஞ்சாங்க அல்லாஹ், அல்லாஹும்ம இன்கான அப்துக ஹாதா காதிபன், இந்த என் மீது குற்றச்சாட்டக்கூடிய இந்த மனிதர் கதாதா என்பவர், யா அல்லாஹ் உன்னுடைய பார்வையில் அவர் பொய்யாளராக இருந்தார், பொய்யராக இருந்தார், நான் அவர் விஷயத்துல 3 துஆ செய்யறேன், அதை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு துஆ செஞ்சாராம். சொன்னாராம், ஃபாத்தில் உம்ரஹு, அவருக்கு நீண்ட ஆயுளை நீ கொடுக்கணும் யா அல்லாஹ், அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும். வாத்தில் ஃபக்ரஹு, நீண்ட ஆயுள் மட்டும் அவருக்கு பத்தாது, அவருடைய வறுமையையும் நீட்டி கொடுக்கணும். ஆயுளை நீட்டி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில வறுமையையும் நீ நீட்டி கொடுக்கணும். இன்னும் பலவிதமான சோதனைகளை அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தணும் என்று சாதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனநொந்து துஆ செய்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சபையில வச்சு இவர்களுடைய விஷயத்துல இல்லாத பொல்லாத பொய்கள் எல்லாம் சொன்னதை கேட்டுட்டு இவரால தாங்க முடியாம சாதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி ஒரு துஆ செஞ்சுட்டாங்க. கதாதா சொல்லுகிறார், யாருக்கு எதிராக துஆ செஞ்சாரோ அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்தான், நீண்ட ஆயுளை கொடுத்தான் என்பது மாத்திரமல்ல, வறுமையும் அல்லாஹ் நீட்டிட்டான். மேலும் பலவிதமான சோதனைகளை, வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் எழுதக்கூடிய அந்த சோதனைகளை நம்மால் கேட்க இயலாத அவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள் என்பது மாத்திரமல்ல, கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், அதாவது அசாபத்தினி தாவத்த சாது, என்னுடைய இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் சாதுடைய அந்த துஆ தான் என்னை இவ்வாறு வாழ செஞ்சது என்று கதாதா சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் பயம் வரணும், வாழ்க்கையில கொஞ்சம் பயம் வரணும். நம்ம யாருக்காவது அநியாயம் பண்ணி இருக்கிறோமா என்று. அந்த அநியாயக்காரர்களுடைய அந்த துஆ இருக்க, அது கட்டாயம் அநியாயம் செய்தவர்களை தாக்காமல் அவர்களை பழி வாங்காமல் விடாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அந்த பயம் எல்லாம் முன்னால் ஒரு காலத்துல இருந்துச்சு, முன்னால் வாழ்ந்த குடும்பத்துல இருந்துச்சு, இந்த சமூகத்துல இருந்துச்சு. சொல்லுவாங்க, பெரியவங்களுடைய சொல்லுல விழுந்துராத பாண்டு. ஆனா இன்னைக்கு அந்த பயம் எல்லாம் இன்னைக்கு இல்ல உலகத்துல.
பொருட்படுத்தாத ஒரு நிலைப்பாடு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு நிறைய சோதனைகள், சோதனைக்கு மேல் சோதனை, தனி மனித வாழ்க்கையில சோதனை, குடும்பத்தில சோதனை, சமூகத்தில பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை, பாதுகாப்பற்ற ஒரு நிலை. நாம இதற்கெல்லாம் காரணத்தை நம்ம சிந்திக்க மாட்டோம். சொல்ற வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படிங்கிறத மாத்த நம்ம சொல்றோமே தவிர அதற்கான காரணம் என்பதை நம்ம சிந்திக்க தயாரில்லை. வாழ்க்கையில தனி மனித வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் பொது காரியங்கள்லையும் சமூகத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதற்கெல்லாம் காரணம் என்னங்கிறத சிந்திக்கிறதுங்க யாரும் தயாரில்லை. ஆனா வாயில என்ன சொல்றான்? நிம்மதி இல்லாத ஒரு நிலை என்று. அல்லாஹ் வாக்களிக்கிறான், நீங்க நீதியாக வாழ்ந்தால், சரியாக நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதா இஹ்ததைதும். நீங்க நீதவானாக வாழ்ந்தால், அநியாயம் செய்யாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள், நிம்மதியான வாழ்க்கையை நாம் உங்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்கள் நீதமாக இல்லைன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. நீங்கள் அடுத்தவங்களுடைய சொத்தையும் பணத்தையும் அபகரிச்சு வாழ்ந்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. நீங்கள் மற்றவர்களுடைய உரிமையை நீங்கள் அபகரித்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நீங்க சந்திப்பீங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு சர்வ சாதாரணமா அந்த இது மாதிரியான பாவங்கள்ல ஒன்றுதான் இந்த அநியாயம் செய்யறது. இந்த அநியாயம் செய்வதற்கு எல்லா காரியத்திலையும் நடக்குது. வியாபாரத்துல மற்றவங்களை ஏமாத்தி அநியாயமா சம்பாதிக்கிறது இருக்கு, உலகத்தில இருந்து கிடைக்கக்கூடிய அடி, சொந்த பந்தங்கள்ல இருந்து வாங்கக்கூடிய திட்டு, குடும்பத்தில வாங்கக்கூடிய சண்டை சச்சரவு, இப்படி நிறைய அநியாயத்தினுடைய அந்த பட்டியலை நாம அடிக்கிட்டே போலாம். அவ்வளவு அநியாயங்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இன்னைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் பயம் வரணும். மனம் அறிந்து நாம யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்திலையும் பயம் இருக்கணும். அப்படி நாம யாராவது அநியாயம் செய்திருந்தால் அதனுடைய விளைவை கண்டிப்பாக நாம் சந்தித்தே தீர்வோம் என்ற அந்த பயமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று நான் இந்த ஜும்மாவின் செய்தியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி இந்த பயானை நிறைவு செய்வேன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பாவங்கள் இருக்கு, 2 பாவங்கள். அந்த 2 பாவத்திற்கும் தண்டனை இந்த உலகத்திலேயும் உண்டு, மறுமையிலேயும் உண்டு. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள்ல சில பாவங்கள் செஞ்சா அது சில பாவங்களுக்கு உலகத்திலே அல்லாஹ் தண்டனை கொடுத்துருவான், அல்லது சில பாவங்களுக்கு மறுமையில தண்டனை கொடுப்பான். ஆனா 2 பாவங்கள் இருக்கு, அதை நீங்க செஞ்சீங்கன்னா உலகத்திலையும் தண்டனை, மறுமையிலையும் தண்டனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, 1, பிறருக்கு நீங்க செய்யக்கூடிய அநியாயம், பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம் நீங்க மனசுல ஆழமா பதிய வைக்கணும். இந்த அநியாயம் அது உங்களை எந்த நிலையிலையும் உலகத்திலையும் விடாது, ஆகிரத்திலையும் விடாது. 2வது, உறவுகளை துண்டித்து வாழ்வது. இந்த 2 பாவங்களுக்கும் இந்த உலகத்திலையும் தண்டனை உண்டு, மறுமையிலையும் தண்டனை உண்டு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பயம் வரணும் இந்த அநியாயம் செய்யறத பத்தி. அநியாயங்கள் பலவிதம் இருக்கு. மனைவிக்கு அநியாயம் செய்யறது இருக்கு, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம், வியாபாரத்தில் செய்யக்கூடிய அநியாயம், அதே மாதிரி ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய அநியாயம், அது மாதிரி உயர்ந்த நிலையில உள்ளவர் தாழ்ந்த நிலையில பலகீனமானவர்களை அதிகாரப்படுத்தி அநியாயம் பண்றக்கூடிய ஒரு அநியாயம், இப்படி நிறைய உலகத்துல நடக்குது. எந்த அநியாயமாக இருந்தாலும் உங்களுக்கு உலகத்திலையும் தண்டனை உண்டு, ஆகிரத்திலையும் தண்டனை. எனவே அது விஷயத்துல கொஞ்சம் பயம் வரணும். அப்படி ஏதாவது ஒரு அநியாயம் நாம செஞ்சிருந்தா நாம செய்ய வேண்டிய காரியம், அதான் இந்த இன்றைய ஜும்மா பயானுடைய செய்தி. நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய மரணத்திற்கு முன்னாடியே அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டார். நாம யாருக்காவது அநியாயம் செஞ்சேன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து யோசிச்சா தெரியும், நம்மளுடைய மனசு பட்டியலிட்டு சொல்லும். அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும்? நம்மளுடைய மரணத்திற்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்டார். வேற யாராவது நமக்கு அநியாயம் செஞ்சா ரசூல் சொல்றாங்க, ஃபஸபர அலைஹா, அவங்கள்ட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கணும் தேவையில்லை, அவங்கதான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். வேற மத்தவங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சா,
அப்போ அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஃபஸபர் அலைஹா, அது விஷயத்துல நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, அமைதியா இருந்தது. பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க, அவங்க என்ன செய்யறாங்களோ அதையே திருப்பி செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அநியாயமா திட்டுறாங்க, உங்களை அநியாயமா சண்டைக்கு கூப்பிடுறாங்க, அல்லது உங்களை பத்தி கேவலமான ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, உங்களை பத்தி தவறான ஒரு செய்தியை பேஸ்புக்ல போடுறாங்க, உங்களை அவமானம் தேடி தரக்கூடிய செய்திகளை இணையதளத்துல பதிவு பண்றாங்க அப்படின்னா அது அவங்க செய்யற அநியாயம். அவங்கள்ட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஃபஸபர் அலைஹா, அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு நீங்க அமைதியா இருங்க. அல்லாஹு தாலா உங்களை எந்த உயரத்துக்கு கொண்டு அல்லாஹ் உயர்த்துவான்னா, எந்த உயரத்துக்கு நீங்க போகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ, உங்களை அநியாயம் செய்யக்கூடியவன் நினைக்கிறாங்களோ, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்களை இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த உயரத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த உயரத்துல கொண்டு அல்லாஹ் உங்களை வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றான். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பயம் வரணும். எந்த நிலையிலையும் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அப்படி யாராவது அநியாயம் செஞ்சதா நம்ம மனசு சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டறணும். நமக்கு யாராவது அநியாயம் செஞ்சாங்கன்னா நாம பழி வாங்கக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் எந்த வார்த்தைகளையும் அவர்களை பத்தி கேவலமா அவமானப்படுத்தக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு ஃபஸபர் அமைதியா இருக்கணும். அல்லாஹ் அதற்குண்டான கூலியா அவங்களுக்கு கொடுத்துருவோம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் யாருக்கும் எந்த நிலையிலும் அநியாயம் செய்யாமல் வாழக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எந்த நிலையிலாவது யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.